100 மீட்டர் ஓடுறவங்களை ட்ரெயின் பண்ணுற கோச் அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, 100 மீட்டருக்கு ஓட அவனுக்கு பயிற்சி கொடுக்கும்போது 100 மீட்டர் பயிற்சிப்பதில்லையாம், 200 மீட்டரை 100 என்று வச்சு ஓட வைப்பாங்களாம். ஏன்னா இவர் 100 வரும்போது ஆமேன் இன்னும் முடிக்கலை என்ற ஒரு ஏக்கத்தை தன்னால் உருவாக்கி 200 வரைக்கும் ஓட வச்சு அதுக்கப்புறம் தான் 100 மீட்டருக்கு அவரை என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறார். அப்போ ஓட தொடங்குகிறவன் 100 கிட்ட வரும்போது ஆமேன் 100 அடி வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், சே இன்னும் நம்ம முடிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும்னு நினச்சி தன்னுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்படி தான் அவனை 100 மீட்டர் வேகமாய் ஓட வைக்கிறான். 100 தாண்டும் போது நீ என்ன சொல்லணும், சே இதெல்லாம் ஒரு வேகமாங்க, அந்த 100 ஆண்டு வரும்போது இன்னும் வேகமாக ஓடணும், இன்னும் நான் சாதிக்கணும் என்ற ஏக்கத்தை உருவாக்கி கொண்டு வெற்றி பெற ஒரு சிலராவது இந்த சர்ச்சில் இருப்பீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேர் இந்த சர்ச்சில், ஒரு 10 சகோதரிகள் இந்த சர்ச்சில், ஒரு 10 ஆம்பளை பிள்ளைங்க இந்த சர்ச்சில் எழுந்து ஒரு தூரம் ஓடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உன்னை லட்சியக்கரை 100 மீட்டர் கலைக்கும் போது நீ 5 மீட்டர் ஓடிட்டு திருப்தி அடைஞ்சேனோ சாதிச்சிட்ட மாதிரி உட்கார்ற. சொல்லுங்க, நான் அடைந்தாயிட்டு என்று நினைக்கவில்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கனவு தரிசனம் எனக்கு ஃபோக்கஸ் தருகிறது. கனவு என்ன சில விஷயத்துக்கு தடுக்குகிறது. கனவு சில விஷயத்தை என்ன வேணான்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் உனக்கு தீமையை கொண்டு வந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நீ அதை ஜெயிச்சு நீ போனினா சாத்தான் நினைப்பான், பரவாயில்ல உனக்கு தீமையை கொடுத்தா இவன் கடவுளை நம்பி ஓடிடுவான், உனக்கு நல்லதை கொடுத்தாவது உன்னை தடுக்க நினைப்பான். நல்லதும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, கெட்டதும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. கரை மட்டும்தான் நோக்கி கொண்டு கரை நோக்கி ஓடுவேன்னு சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?